Hudson Code. வணக்கம். எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினம்ன்றது பெண்ணுக்கும் ஆணுக்குமான போராட்டம் இல்லவே இல்லை. இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம். இந்த நீண்ட பயணத்தில் நம்ம நிற்கிற இடத்திலிருந்து கொஞ்சம் திரும்பி பார்த்தா நமக்கு முன்னாடி இருந்த பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் நாம் வர்றதுக்கு உழைச்சிருக்காங்கன்றத நம்மளால் நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியும். பெண்கள் மாத்திரம் இல்லை, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து உழைத்து தான் இந்த டைவர்சிட்டி ஆர் த ஜெண்டர் கேப்னு சொல்கிறோம்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கிற அந்த இடைவெளி, கல்வியிலே இடைவெளி, பொருளாதார முன்னேற்றத்திலே இடைவெளி, வேலைகளை செய்வதிலே, வேலைகளை ஏற்றுக்கொள்ளுவதிலே இடைவெளி, சமூக வெளிகளிலே நின்று எந்த வேலையை செய்வதிலும் ஒரு இடைவெளி. இந்த இடைவெளி தான் ஜெண்டர் கேப்னு நம்ம சொல்கிறோம். இதை குறைப்பதற்கான மிக நீண்ட கால முயற்சிகள், ஒரு 100 ஆண்டு கால முயற்சிகள். அந்த முயற்சியினுடைய விளிம்பில் நிற்கிற நாம் அல்லது நம்முடைய மகள்கள் இந்த நாளில் நினைச்சு மகிழ வேண்டியது, நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் ஆண்களும் பெண்களும் எத்தனை பெரிய ஒரு செம்மையான பாதையை போட்டு கொடுப்பதற்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தான் நாம் யோசிக்கணும். நானும் மச்சமும் நாயகற்கு வேண்டுமா, ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம் அப்படின்னு மகாகவி 100 வருஷத்துக்கு முன்னாடி பாடின போது அந்த பாட்டுக்கான வரவேற்பு எப்படி இருந்திருக்கும்? பெண்களே அதை எப்படி எடுத்திருப்பாங்க? என்ன இவர் என்னெல்லாமோ சொல்றாரு, அப்படித்தானே இருக்கும். ஆனால் ஞானம், நல்லறம், வீரம், சுதந்திரம், இந்த 4 தான் பெண்களுக்கான அடிப்படையான குணங்களாக இருக்கணுமே தவிர நாணம், அச்சம், மடம், பயிர்ப்பு இதெல்லாம் இல்லை என்று அதை தகர்த்தெறிகிற துணிச்சல் கொண்ட மகாகவி பாரதியை போன்ற நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள் போட்டு கொடுத்த பாதை தான். அதனால் மகளிர் தினம்னா இன்றைக்கி நீங்கள் எங்கே பார்த்தாலும் நிறைய அலுவலகங்களில் எல்லாருமே பிங்க் சாரீ கட்டிக்கணும், எல்லாருமே பர்பிளில் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், ரோஜாப்பூ கொடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். எல்லாமே ரொம்ப நல்லது தான். ஆனால் இது கொண்டாடி மகிழ்வதில் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோமோ அதில் ஒரு 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 துளி நேரத்தையாவது இந்த இடத்துக்கு நாம் வந்து சேருவதற்காக ரத்தமும் சதையுமா பாடுபட்ட நம்முடைய முன்னோடி பெண்களையும் ஆண்களையும் நினைத்து மௌனமாக மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் நன்றின்னு சொல்கிறதுக்கான ஒரு நாள் தான் மகளிர் தினம். வெளியில் இருக்கிறவங்க அரசியல் தலைவர்கள், கவிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லட்ட கூட பரவாயில்லை. உங்கள் குடும்பங்களில் யாரோ ஒரு பெண்ணு போய் படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாள்ல, அப்பாவோ அம்மாவோ மாமனாரோ மாமியாரோ கணவரோ யாராவது அவங்க படிப்பை தடுக்கிற போது நீ தடுக்க முடியாது, நான் போய் படித்து தான் திருவேன்னு பிடிவாதம் பிடிச்சிருப்பாள்ல, அந்த ஒரு பெண் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் எல்லாரும் படிப்பாங்க தானே. அந்த மாதிரி ஒரு பெண்ணை அவங்க இப்போ இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அந்த பெண்ணு நீங்களாகவே கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள் தான் இந்த மகளிர் தினம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுக்கும் முன்னாடி அமெரிக்காவில் பஞ்சாலை தொழிலாளர்களாக இருந்த பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்து வேலை செய்வாங்க. அந்த 16 மணி நேர வேலையை குறைக்கணும்னு சொல்லி அப்படியே ஒரு தீப்பொறி கிளம்புவது போல பெண்கள் வீதியிலே இறங்கி போராடினார்கள். அதுதான் முதல் போராட்டம். அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று ரஷ்யாவிலும் மற்ற நாடுகளிலும் பெண்களுக்கான கூட்டங்கள் நடக்க ஆரம்பித்த தினம்தான் மார்ச் 8. அதைத்தான் மகளிர் தினம் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மகளிர் தினத்தில் எனக்கு ரொம்பவே பிடிக்காதது ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. எல்லாமே பிடிக்காத ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1000 பேர் நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு பெண்ணு 12 கையோடு இருக்கிற மாதிரி ஒரு படம் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு கையில் கத்தியை வச்சு காயை கட் பண்ணிகிட்ருப்பா, ஒரு கையில் ஃபீடிங் பாட்டில் வச்சு பிள்ளைக்கு பால் கொடுத்துட்ருப்பா, ஒரு கையில் குக்கரை வச்சிட்ருப்பா, ஒரு கையில் லேப்டாப் வச்சிட்ருப்பா, ஒரு கையில் ஃபோனை வச்சிட்ருப்பா. எல்லாமே அவள் தான் செய்கிறாளாம்மா. நீதான் சக்தி, நீதான் தாய், நீதான் அது. முதல்ல மகளிர் தினத்தில்
நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நமக்கு 12 கையெல்லாம் கிடையாது. அது கடவுளுக்கு தான், சக்திக்கு தான் அது இருக்குது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது கிடையாது. இருக்கிற 2 கையை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். அதனால் ரொம்ப இந்த பில்டப் கொடுத்து 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 ஊதி ஊதி பெருசாக்கி அப்படியே ஒரு சூப்பர் உமனாகவே நாம் எப்பவும் இருக்கணும் அப்படின்ற ப்ரெஷரில் பெண்களை வைத்திருப்பது தான் பெண்களுக்கு எதிரானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போலாம் ஒரு ப்ரெஷரையும் எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது. 3 வேளையும் அதிருசியான உணவை சமைத்து அதே நேரத்தில் பிள்ளைகளை கவனித்து அவன் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணி வீட்டை அப்படியே அப்படியே பளபளன்னு மின்னுகிற ஒரு சுத்தமான இடமா வீட்டை வச்சுக்கிட்டு கணவரினுடைய ஷர்ட்டினுடைய காலரில் இருக்கிற கரைகளை எல்லாம் நீக்கி அப்படியே அதிசுவையான ஊறுகாய்களையும் சாம்பார் பொடியையும் செஞ்சு மாமனார் மாமியாரை கவனிச்சுக்கிட்டு தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் கவனிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகும் முகம் வாடாமல் எந்த விதமான சோர்வும் முகத்தில் தெரியாமல் பளிச்சு முகத்தோடு பளிச் ஸ்கின்னோட பளிச் முடியோட அப்படிலாம் இருக்க முடியாது. இதெல்லாம் விளம்பரத்தில் வர பெண்கள் தான் அப்படி இருக்க முடியும். அவங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கும் அவங்களுக்கு பின்னாடி அந்த செட்டப்பை அமைக்கிறதுக்கும் 100 பேர் வேலை செஞ்சால் தான் அவங்க கேமராவுக்கு முன்னாடி அப்படி காட்சி தர முடியும். வாழ்க்கையில் இது சாத்தியம் இல்லை. அதனால் நாம் அப்படி இல்லையேன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறத பெண்கள் நிறுத்திட்டு இவ்வளவு தூரம் செய்கிறோமே, இதை தொடர்ந்து செய்வதற்கான அந்த உத்வேகமும் ஒரு ஆசையும் மனசில் இருக்கே, அதுவே விமென்ஸ் டேயில் நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம்னு நம்ம நினைக்கணும். அதை விட முக்கியமாக நம்ம கூட இருக்கிற மற்ற பெண்கள், அவங்க வசதியில் நம்ம அளவு இல்லாமல் இருக்கலாம், நம்ம விட கொஞ்சம் வறுமையாக இருக்கலாம், நம்ம விட இன்னும் முன்னுக்கு துடிக்கிற ஒரு நிலையில் இருக்கலாம். ஒரு விரலை கொடுத்து அவங்கள தூக்கி விடுறது தான் விமென்ஸ் டேயில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம். யார் யார் தோல்லையும் நாம் ஏறி நின்று தானே நாம் நல்லா வந்திருக்கோம். நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு கையை கூட கொடுக்கலன்னா எப்படி? விமென்ஸ் டேயில் செய்ய வேண்டியது அதுதான். பல மேடைகளில் நான் கேட்டிருக்கேன், பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு சொல்ல தெரியல. வளர்ந்து வருகிற ஒருவர் எல்லாருக்குமே எதிரியாகி விடுகிறார். ஆனால் பெண்களான நாம் நினைத்தால் பெண்ணுக்கு பெண் எதிரி அல்ல அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்க முடியும். எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவில் முன்னேறி வருகிற ஒரு பெண்ணை பார்த்து, நீ நல்லா செய்கிறப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கஷ்டப்பட்டு உழைக்கிற, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு 2 வார்த்தை சொன்னால் கூட போகிறோம். அவ்வளோ சந்தோஷமாயிடுவா அவ. ஒரு சின்ன பாராட்டுக்காக எத்தனை பெண்களினுடைய இதயங்கள் ஏங்கி கிடக்கிறது தெரியுமா? அதை கொடுப்பவர்களாகவாவது நாம் இருக்கலாம். இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு இந்த ஒரு கார்டெல்லாம் வரும்ல, இந்த கடிதத்தை 7 பேருக்கு அனுப்புவோம். அந்த மாதிரி 7 பேர் 8 பேர்னு இல்லை, நம்மால் முடிந்த மட்டும் நம்மை சுற்றி இருக்கிற மற்ற பெண்கள், இதை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம். பாராட்டுன்ற ஒன்றே வாழ்க்கையில் இதுவரை சந்தித்திராத உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு பணிப்பெண்ணாக இருக்கலாம், உங்களினுடைய தெருவை சுத்தப்படுத்துகிற தூய்மைப்படுத்துகிற ஒரு சகோதரியாக இருக்கலாம், இல்லை உங்கள் உறவுக்கார பெண்ணு, உங்கள் தங்க, உங்கள் அக்கா, உங்கள் அம்மா, உங்கள் மாமியார், உங்கள் மனைவி, யாரை வேணால் இருக்கலாம். அவங்கள கூப்பிட்டு அவங்க செய்கிற ஏதோ ஒரு நல்ல வேலைக்காக மனமார்ந்த ஒரு பாராட்டை சொல்லுங்கள். பூலாம் அப்புறம் கொடுத்துக்கலாம். ஒரு சின்ன பாராட்டு அவர்களுடைய அந்த நாளை மாத்திரம் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையே மலர்ச்சியாக்கிவிடும். அதனால் மகளிர் தினத்தில் நாம் செய்ய வேண்டியது, பிங்க் கலர் புடவை கட்டி சாக்லேட் கொடுத்து ரோஜாப்பூ கொடுத்து இதெல்லாம் செய்யலாம். இதுக்கு கூடவே நம்ம செய்ய வேண்டியது, நாம் ஒன்றும் சூப்பர் உமன் இல்லைன்னு நமக்கு நாமே சொல்லிக்க வேண்டியது தான். நானும் ஒரு மானோட பிறவி, தவறுகள் வரும், பிரச்சனைகள் வரும், நான் ஒன்று செய்யணும்னு நினைப்பேன், செய்ய முடியாமல் போகும். இது எல்லாருக்கும் நடக்கிற அதே மாதிரி தான் எனக்கும் நடக்கிறது அப்படின்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு நாம் இதுவரை கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து நம்மை நாமே தட்டி கொடுத்து, முடிந்தால் இன்னொரு பெண்ணையும் தட்டி கொடுப்பது தான் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி.
Hudson Card.